உங்க பிளட் எப்படி ஆக்சிஜனை உடம்பு முழுக்க கொண்டு போகுதுன்னு இன்னைக்கு அது யோசிச்சிருக்கீங்களா? ம் நாம சுவாசிக்கும் போது நம்ம ரத்தத்துல இருக்கிற ஹீமோகுளோபின் தான் அந்த வேலையை செய்யுது. அதுல இருக்கிற அயனுக்கும் நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனுக்கும் நடுவுல ஒரு ஸ்பெஷல் பாண்ட் உருவாகுது. ஆமா அந்த பாண்ட் மட்டும் இல்லனா நம்மால உயிர் வாழவே முடியாது. அந்த பாண்ட் என்ன? இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு நம்ம யூனிட் 5 கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், பாண்டிங் இன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். எக்ஸாக்ட்லி. இந்த பாண்டிங்க புரிஞ்சுக்கிட்டாதான் காம்ப்ளெக்ஸோட உலகம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்படியா? ஆமா. ஏன் சில மாலிக்யூல்ஸ் மட்டும் லிகான்ஸா ஆக்ட் பண்ணுது, ஏன் மெட்டல் அயான்ஸ்க்கு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்றதுல இவ்ளோ ஆர்வம் இருக்கு, இந்த காம்பவுண்ட்ஸோட நிறம், அதோட ஸ்டெபிலிட்டி, அதோட ரியாக்டிவிட்டி, ஓகே. இது எல்லாத்துக்கும் அடிப்படை இந்த பாண்டிங்ல தான் இருக்கு. இத புரிஞ்சுக்கிட்டா கெமிஸ்ட்ரியில ஒரு பெரிய கதவோட சாவியை திறக்கிற மாதிரி. ஓகோ, அந்த சாவி என்னன்னு பாப்போம். அடிப்படையில இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த கோஆர்டினேட் பாண்ட்னா என்ன? ரொம்ப சிம்பிளா எப்படி சொல்றது? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு லிகாண்ட் கிட்ட இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், சரி. அது ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட காலியான, அதாவது எம்டி ஆர்பிட்டலுக்கு டொனேட் பண்ணும். இங்க டொனேட் பண்ணாலும் அந்த எலக்ட்ரான்ஸ் ரெண்டு பேருக்கும் பொதுவா ஷேர் செய்யப்படும். இந்த எலக்ட்ரான் ஷேரிங் தான் கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். ஓகே, டொனேட் அண்ட் ஷேர் ரெண்டு வார்த்தையும் முக்கியம். ஆமா, இதை இன்னும் சுலபமா கற்பனை பண்ணி பார்க்கலாம். ஒரு மெட்டல் ஆட்டம நிறைய காலி கைகள், அதாவது எம்டி ஆர்பிட்டல்ஸ் இருக்கிற ஒருத்தரா நினைச்சுக்கோங்க. சரி, நிறைய காலி கைகள். அது ஸ்டெபிலிட்டிக்காக காத்துட்டு இருக்கு. இப்ப லிகாண்ட்ஸ் வருது. லிகாண்ட்ஸ பரிசு பொருட்களோட, அதாவது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸோட வர நண்பர்களா நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு லிகாண்டும் தன்னோட பரிசு பொருளான அந்த எலக்ட்ரான் பேரை மெட்டலோட காலி கையில கொடுக்குது. அந்த கையில பரிசு வச்சதும் ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு பிணைப்பு, அதாவது பாண்ட் உருவாகிடுச்சு. வெயிட் a minute. இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது. நீங்க டொனேட் பண்ணி ஷேர் பண்ணதுன்னு சொன்னீங்க. ஆனா நாம மெட்டல் அயான்னு சொல்லும்போது அதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. உதாரணத்துக்கு Cu2+. கரெக்ட். லிகாண்ட் அமோனியா மாதிரி நியூட்ரலா இருக்கு. ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற ஒன்னும் ஒரு நியூட்ரல் மாலிக்யூலும் சேரும்போது அது அயானிக் அட்ராக்ஷன் மாதிரி தானே இருக்கணும். நல்ல கேள்வி. அந்த பாசிட்டிவ் அயான் அமோனியா கிட்ட இருந்து ஒரு எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு அது அயானிக் பாண்டா மாறாதா? ஏன் இதை நாம கோவலன்ட் பாண்ட்னு சொல்றோம்? எக்ஸலன்ட் கொஸ்டின். இதுதான் நிறைய பேருக்கு வர்ற சந்தேகம். இங்க நாம ரொம்ப தெளிவா இருக்கணும். அயானிக் பாண்ட்ல என்ன நடக்கும்? எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆமா. ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டமுக்கு ஒரு எலக்ட்ரானை முழுசா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஒன்னு பாசிட்டிவ் அயான் ஆகும், இன்னொன்னு நெகட்டிவ் அயான் ஆகும். அப்புறம் அந்த ஆப்போசிட் சார்ஜஸ் ஒன்னொன்னே இருக்கும். சரி. ஆனா இங்க அப்படி நடக்கல. மெட்டல் அயானுக்கு தேவைப்படுறது ஒரு எலக்ட்ரான் இல்ல, ஒரு ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனுக்கு அதோட காலி ஆர்பிட்டல்ஸை நிரப்புறது. ஓஹோ. அமோனியால இருக்கிற நைட்ரஜன் கிட்ட ரெண்டு எலக்ட்ரான், அதாவது ஒரு லோன் பேர் ஸ்டேபிளா இருக்கு. அது ஒரு எலக்ட்ரானை இழக்க தயாரா இல்ல. ஆனா அந்த ரெண்டு எலக்ட்ரானையும் மெட்டலோட காலி ஆர்பிட்டல்ல வச்சு ரெண்டு பேருமா ஷேர் பண்ணிக்க தயாரா இருக்கு. ஓகே, அப்போ ஷேர் பண்ணிக்குது. ஒரு பாண்ட் உருவாக ரெண்டு எலக்ட்ரான்ஸ் தேவை. அந்த ரெண்டு எலக்ட்ரானையும் ஒரே ஆள் கொடுத்தா அதுக்கு பேரு தான் கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட். So the key difference is sharing a pair versus transferring a single electron. அதனால தான் இது கோவேலன்ட் பாண்ட் வகையை சேர்ந்தது. So the deciding factor is the mechanism, sharing an entire pair. That clarifies a lot. அப்போ இதோட ஃபார்மல் டெஃபினிஷன் என்ன? எக்ஸாம்ஸ்க்கு எப்படி எழுதணும்? எக்ஸாம்ஸ்க்கு இந்த டெஃபினிஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. The coordinate covalent bond in coordination compounds is formed by the donation of an electron pair from a ligand donor to an empty orbital on a central metal atom acceptor, resulting in a shared electron bond that holds the complex together. இந்த ஒரு வரியில டோனார், அக்செப்டர், எலக்ட்ரான் பேர், எம்டி ஆர்பிட்டல், ஷேரிங் எல்லா முக்கியமான வார்த்தைகளும் வந்துடும். Got it. உங்க விளக்கம் கேட்டதும் எனக்கு ஒரு அனாலஜி தோணுது. இந்த கோஆர்டினேட் பாண்ட ஒரு ஹேண்ட்ஷேக் மாதிரி யோசிக்கலாமா? சொல்லுங்க. லிகாண்ட் தன்னோட கைய, அதாவது அந்த லோன் பேரை நீட்டுது. மெட்டல் தன்னோட காலியான கைய, அதாவது எம்டி ஆர்பிட்டல நீட்டுது. ரெண்டு பேரும் கை குலுக்குறாங்க, அதாவது பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இப்போ ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்காங்க. இது ஒரு மியூச்சுவல் கனெக்ஷன். இந்த அனாலஜி சரியா இருக்குமா? பெர்ஃபெக்ட் அனாலஜி. அந்த ஹேண்ட் ஷேக்ல ஒருத்தர் கையை நீட்டுறாரு, இன்னொருத்தர் அதை புடிச்சுக்கிறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கனெக்ஷனை உருவாக்குறாங்க.
அதே மாதிரி தான் இங்கேயும். சரி. இல்லனா இத ஒரு எலக்ட்ரிக்கல் பிளக் அண்ட் சாக்கெட் மாதிரி கூட யோசிக்கலாம். லிகேண்ட் தான் பிளக். ஓகே. அதுல இருக்கிற லோன் பேர் தான் அந்த 2 ப்ராங்ஸ். மெட்டல் தான் வால் சாக்கெட், அதாவது எம்டி ஆர்பிட்டல். பிளக்க சாக்கெட்ல சொருகும்போது ஒரு கனெக்ஷன் உருவாகுது இல்லையா, அது மாதிரி தான். இந்த 2 அனாலஜிஸ்னே புரிஞ்சுக்க ரொம்ப உதவியா இருக்கு. ஆனா வரலாற்று ரீதியா பார்த்தா இந்த கான்செப்ட் ஏன் தேவைப்பட்டுச்சு? நியூட்ரலா இருக்கிற அமோனியா மாதிரி ஒரு மாலிக்யூல் எப்படி பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற மெட்டல் அயான் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணுது? இது ஒரு காலத்துல பெரிய புதிரா இருந்துச்சு இல்லையா? ஆமா, அது ஒரு பெரிய பசில். சிம்பிள் அயானிக் பாண்ட் தியரியை வச்சு இதை விளக்க முடியல. ஏன்னா அமோனியா நியூட்ரல். கரெக்ட். சிம்பிள் கோவலன்ட் பாண்ட் தியரியை வச்சு பார்த்தா 2 ஆட்டமும் ஒவ்வொரு எலக்ட்ரானை கொடுத்து ஷேர் பண்ணணும். ஆனா இங்க அமோனியா மட்டும்தான் 2 எலக்ட்ரானையும் கொடுக்குது. ஆமா. இந்த இடத்துல தான் ஜிஎன் லூயிஸ் ஒரு பிரில்லியன்ட் ஐடியாவோட வந்தாரு. ஏன் ஒருத்தரே 2 எலக்ட்ரானையும் கொடுத்து ஷேர் பண்ணிக்க கூடாதுன்னு கேட்டார். ஆஹா. அந்த ஒரு கேள்விதான் இந்த கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்டுங்கிற கான்செப்ட்க்கு வழிவகுத்தது. இதுதான் அந்த புதிருக்கு விடையா அமைஞ்சது. லூயிஸ் ஆசிட்ஸ், அதாவது எலக்ட்ரான் அக்செப்டர்ஸ், அண்ட் லூயிஸ் பேசிஸ், அதாவது எலக்ட்ரான் டோனர்ஸ்ங்கிற பெரிய கிளாசிஃபிகேஷனுக்கே இதுதான் அடிப்படை. வாவ். So it solved a fundamental problem in chemistry. சரி, நாம இப்போ தியரி பேசிட்டோம். இத மனசுல ஒரு காட்சியா கொண்டு வர முடியுமா? நீங்க சொன்ன அந்த மெட்டல் அயான், லிகெண்ட், பாண்ட் ஃபார்மேஷன் இதெல்லாம் எப்படி இருக்கும்? நிச்சயமா. வாட்ஸ் ஃபேசினேட்டிங் ஹியர் இஸ் இந்த தியரி எப்படி ஒரு விஷுவல் பிக்சரா மாறுதுன்னு பார்க்கலாம். இப்போ கண்ணு மூடி ஒரு விஷயத்த கற்பனை பண்ணுங்க. ஓகே. தண்ணியில கரைஞ்ச ஒரு காப்பர் அயான், அது ஒரு சின்ன நீல நிறத்துல பழபழன்னு இருக்கிற ஒரு ஸ்பியர் மாதிரி இருக்கு. அதோட சர்ஃபேஸ்ல நிறைய காலி ஸ்லாட்ஸ், அதாவது எம்டி ஆர்பிட்டல்ஸ் இருக்கு. இப்போ 4 அமோனியா மாலிக்யூல்ஸ் அதை நோக்கி மெதுவா வருது. சரி. ஒவ்வொரு அமோனியா மாலிக்யூல்ல இருக்கிற நைட்ரஜன் ஆட்டம் மேலயும் ஒரு சின்ன நீல நிற புள்ளி இருக்குன்னு கற்பனை பண்ணுங்க. அந்த புள்ளி தான் அதோட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, I can picture that. ஒரு ஷைனி ப்ளூ காப்பர் ஸ்பியர், அதை சுத்தி எம்டி ஸ்லாட்ஸ், 4 அமோனியா மாலிக்யூல்ஸ் வருது, ஒவ்வொன்றிலையும் ஒரு நீல புள்ளி. பெர்ஃபெக்ட். இப்போ அந்த அமோனியா மாலிக்யூல்ஸ் காப்பர் அயானை நெருங்க நெருங்க அந்த நீல புள்ளி காப்பரோட எம்டி ஸ்லாட்க்கு நேரா அலைன் ஆகுது. ஒரு காந்தம் இரும்ப இழுக்கிற மாதிரி அந்த எம்டி ஆர்பிட்டல் அந்த லோன் பேரை ஈர்க்குது. டக்குன்னு அந்த லோன் பேர் அந்த ஸ்லாட்குள்ள ஸ்லைட் ஆகி உள்ள போகுது. ஓகே. போன நொடி நைட்ரஜனுக்கும் காப்பருக்கும் நடுவுல ஒரு உறுதியான கோடு உருவாகுது. அதுதான் கோஆர்டினேட் பாண்ட். அந்த அமோனியா மாலிக்யூல் அங்கேயே லாக் ஆகிடுது. ஆஹா. இதே மாதிரி மத்த 3 அமோனியா மாலிக்யூல்ஸும் 4 பக்கத்துல இருந்து வந்து 4 எம்டி ஸ்லாட்ஸ்ல லாக் ஆகுது. இப்போ நமக்கு CuNH342+ங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் அயான் உருவாகிடுச்சு. அந்த காட்சி மனசுல நல்லா பதியுது. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த ப்ராசஸ் நடக்கும்போது வெளியிருந்து பார்க்குற நமக்கு என்ன தெரியும்? எக்ஸலன்ட் ஃபாலோ அப். இந்த ப்ராசஸ்ல ஒரு மேஜிக் மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ஆரம்பத்துல காப்பர் அயான் தண்ணியில இருக்கும்போது, அதாவது CuH2O4+, அந்த சொல்யூஷன் பேல் ப்ளூ, வெளிர் நீல நிறத்துல இருக்கும். சரி. ஆனா எப்ப இந்த அமோனியா மாலிக்யூல்ஸ் வந்து வாட்டர் மாலிக்யூல்ஸ் ரீப்ளேஸ் பண்ணி இந்த புதிய கோஆர்டினேட் பாண்ட்ஸை உருவாக்குதோ, அந்த சொல்யூஷன் உடனே ஒரு டீப் ராயல் ப்ளூ நிறத்துக்கு மாறிடும். வாவ். ஏன் இந்த நிறம் மாறுதுன்னா, இந்த புதிய பாண்ட் உருவானதால அந்த காப்பர் அயானோட எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் மாறிடுச்சு. அதனால அது ஒளிய எப்சார்ப் பண்ற விதமும் மாறிடுச்சு. முன்னாடி எப்சார்ப் பண்ணாத ஒரு வேவ்லென்த்தை இப்போ எப்சார்ப் பண்ணும். அதனால நம்ம கண்ணுக்கு தெரியற நேரம் அவ்ளோ இன்டென்ஸா மாறுது. That's incredible. அந்த மென்டல் பிக்சரை நம்ம லேப்ல நேர்லயே பார்க்க முடியும்னு சொல்றீங்க. ஆமா. இது ஒரு வெறும் தியரி இல்ல, நாம கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு ஃபினாமினன். காப்பர் 2 சால்ட் சொல்யூஷன்ல அமோனியாவை ஆட் பண்ணா அந்த லைட் ப்ளூ சொல்யூஷன் டீப் ப்ளூவா மாறுறதுக்கு காரணம் வாட்டர்ங்கிற லிகேண்டை விட அமோனியாங்கிற லிகேண்ட் ஒரு ஸ்ட்ராங்கர் டோனர். கரெக்ட். அதனால அது வாட்டரை விரட்டிட்டு காப்பர் கூட ஒரு ஸ்ட்ராங்கர் கோஆர்டினேட் பாண்டை உருவாக்குது. இந்த நிற மாற்றமே அந்த பாண்டிங் நடந்ததற்கான நேரடி சாட்சி. Precisely. The color change is the proof. இது ஒரு மிக முக்கியமான practical demonstration. இந்த மாதிரி வேற ஏதாவது முக்கியமான அப்ளிகேஷன் இருக்கா நம்ம அன்றாட வாழ்க்கையிலயோ இல்ல டெக்னாலஜிலயோ? Definitely. நம்ம உடம்புக்குள்ளே இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இருக்கு. நம்ம ஆரம்பத்துல பேசின ஹீமோகுளோபின். ஆமா, ஹீமோகுளோபின். நம்ம ரத்தத்துல இருக்கிற அயன் ஆக்சிஜன் கூட ஒரு கோஆர்டினேட் பாண்டை தான் உருவாக்குது. ஆனா இந்த பாண்ட்ல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அதோட ஸ்ட்ரென்த்.
அது ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா நம்ம லங்ஸ்ல புடிச்ச ஆக்சிஜனை நம்ம டிஷ்யூஸ்க்கு போனதும் அதால ரிலீஸ் பண்ண முடியாது. நாம மூச்சு திணறி இறந்துருவோம். ஐயோ! ரொம்ப வீக்கா இருந்தா லங்ஸ்லயே அதால ஆக்சிஜனை சரியா புடிக்க முடியாது. அயனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆக்சிஜன் கூட உருவாக்குற இந்த கோஆர்டினேட் பாண்ட அந்த பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரென்த்ல வைக்குது. இது ஒரு பயாலஜிக்கல் மார்வல். ஒரு டெலிவரி சர்வீஸ் மாதிரி. எக்ஸாக்ட்லி. லங்ஸ்ல ஆக்சிஜனை பிக்கப் பண்ணுது, டிஷ்யூஸ்ல டிராப் பண்ணுது. இந்த ஒரு ரிவர்சிபிள் கோஆர்டினேட் பாண்ட் இல்லாம நம்மால சுவாசிக்கவே முடியாது. That's a profound insight. It's not just about forming a bond, but forming a bond with the perfect strength for a specific function. சரி, இப்போ எக்ஸாம்க்கு தயாராகிற ஒரு ஸ்டூடெண்ட்க்கு இந்த விஷயங்கள்ல எது ரொம்ப முக்கியம்? சில சமயம் குழப்பம் வர வாய்ப்பு இருக்கு. ஆமா, நிச்சயமா. உதாரணத்துக்கு, அமோனியா ஒரு நியூட்ரல் மாலிக்யூல். அது எப்படி ஒரு பாசிட்டிவ் காப்பர் அயான் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணுங்கிற கேள்வி திரும்ப திரும்ப வரும். அதுக்கு உங்க தீர்க்கமான பதில் என்ன? This raises an important point. அந்த கேள்விக்கு ஒரே பதில் தான். இங்க விஷயம் சார்ஜ் இல்ல. எலக்ட்ரான்ஸை குடுக்கவும் வாங்கவும் தேவையான வசதி இருக்கா இல்லையாங்கிறது தான். இட்ஸ் அபவுட் த ரைட் டூல்ஸ் ஃபார் த ஜாப். ரைட் டூல்ஸ் ஃபார் த ஜாப். அமோனியால இருக்கிற நைட்ரஜன் கிட்ட யாருக்கும் தொந்தரவு பண்ணாம ஷேர் பண்றதுக்கு ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அது ஒரு லூயிஸ் பேஸ். சரி. காப்பர் அயான் கிட்ட அந்த எலக்ட்ரான் பேரை வாங்கி வச்சுக்க காலியான டி ஆர்பிட்டல்ஸ் இருக்கு. அது ஒரு லூயிஸ் ஆசிட். இது ரெண்டும் சந்திக்கும் போது பாண்ட் உருவாகுது. It's all about a donor with a lone pair and an acceptor with an empty orbital. Okay. The charges don't prevent the covalent bond from forming. அதுதான் அடிப்படை விதி. So, it's about having the right tools, a lone pair and an empty orbital, not just about being positive or negative. இது ரொம்ப தெளிவா இருக்கு. அப்போ எக்ஸாம்காகவே சில கிளாரிட்டி லைன்ஸ், அதாவது தப்பே பண்ணக்கூடாத சில வரிகள் என்னவா இருக்கும்? கண்டிப்பா. இத அப்படியே மனசுல பதிய வச்சுக்கோங்க. Number 1. A coordinate covalent bond is formed when a ligand, donor, donates a lone pair into an empty orbital on a metal, acceptor. இதுதான் அஸ்திவாரம். லிகாண்டுக்கு லோன் பேர் இருக்கணும், மெட்டலுக்கு எம்டி ஆர்பிட்டல் இருக்கணும். Donor gives, acceptor receives. The conditions must be met. Got it. Number 2. Once formed, it is a covalent bond where electrons are shared, not an ionic bond where they are transferred. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். Shared, not transferred. ஆமா, ஷேர் ஆகுது, டிரான்ஸ்ஃபர் ஆகல. இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டா பாதி குழப்பம் தீர்ந்துடும். Shared, not stolen. Okay, very clear. Number 3. Neutral molecules like H2O and NH3 can be excellent ligands. ஏன்னா அவங்க கிட்ட லோன் பேர்ஸ் இருக்கு. Okay. அவங்க சார்ஜ் நியூட்ரலா இருந்தாலும் அவங்க கிட்ட டொனேட் பண்ண லோன் பேர் இருக்கிறதால அவங்க லிகாண்ட்ஸா ஆக்ட் பண்ண முடியும். So a ligand doesn't have to be negatively charged. So, the lone pair is the key qualification for being a ligand, not its charge. Yes, and that brings us to the final point, number 4. ஒரு லிகண்டுக்கு கண்டிப்பா ஒரு லோன் பேர் இருக்கணும், ஒரு மெட்டலுக்கு கண்டிப்பா ஒரு எம்டி ஆர்பிட்டால் இருக்கணும். இதுதான் அடிப்படை விதி. The essentials. The ligand must have the lone pair to give and the metal must have the empty orbital to receive. இது ரெண்டும் இல்லைன்னா அங்க கோஆர்டினேட் பாண்டுக்கு வேலையே இல்ல. Perfect. So, to summarize what we've unpacked today, இன்னைக்கு நாம பார்த்தத சுருக்கமா சொல்லணும்னா, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல இருக்கிறது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் கோவலன்ட் பாண்ட். அதுக்கு பேரு கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். கரெக்ட். இதுல லிகண்டுங்கிற டோனர் தன்னோட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை மெட்டலுங்கிற ஆக்செப்டரோட எம்டி ஆர்பிட்டாலுக்கு டொனேட் பண்ணி ஷேர் பண்ணிக்குது. ஆமா. நம்ம ஹேண்ட்ஷேக் அனாலஜியை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தர் கையை நீட்டுறார், இன்னொருத்தர் பிடிச்சுக்கிறார், a bond is formed. அருமையான அனாலஜி. நம்ம உடம்புல ஹீமோகுளோபின் ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்றது இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உயிரியல் முக்கியத்துவம் வாய்ந்த உதாரணம். அந்த பாண்டோட ஸ்ட்ரென்த் ரொம்ப சரியா இருக்கிறது ஒரு ஆச்சரியம். நிச்சயமா. அண்ட் ஃபைனலி, எக்ஸாமுக்கு முக்கியமா ஞாபகம் வைக்க வேண்டியது, இது கோவேலண்ட் பாண்ட், அயானிக் பாண்ட் இல்ல. அண்ட் a ligand must have a lone pair. Excellent summary. If we connect this to the bigger picture, இன்னைக்கு நாம லிகண்ட் எப்படி மெட்டலுக்கு எலக்ட்ரான்ஸ் டொனேட் பண்ணுதுன்னு பார்த்தோம். இது லூயிஸ் பேஸ் டு ஆசிட் டொனேஷன். ஆனா ஒரு கேள்வி இருக்கு. சில நேரங்கள்ல மெட்டல் தன்னோட எலக்ட்ரான்ஸை திரும்ப லிகண்டுக்கு டொனேட் பண்ண முடியுமா? இன்ட்ரெஸ்டிங். a reverse donation. எக்ஸாக்ட்லி. மெட்டல் தன்னோட எலக்ட்ரான்ஸை திரும்ப, அதாவது பேக், லிகண்டுக்கு டொனேட் பண்ண முடியும். அதுக்கு பேரு பேக் பாண்டிங்.
இது எல்லா இடத்துலயும் நடக்காது. சில குறிப்பிட்ட லிகன்ஸ் அண்ட் மெட்டர்ஸ் கூட மட்டும்தான் நடக்கும். ஓ. இந்த ஒரு கான்செப்ட் இண்டஸ்ட்ரியில பயன்படுத்துற பல முக்கியமான கேட்டலிஸ்ட், உதாரணத்துக்கு ஜீக்லர் நாட்டா கேட்டலிஸ்ட் மாதிரி, ஏன் இவ்ளோ திறமையா வேலை செய்யுதுன்னு விளக்குது. இத பத்தி நீங்க அடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. It opens up a whole new level of understanding in coordination chemistry.